by selling an article for 138, selling price 130 ரூபாய் கொடுத்துட்டாங்க. shopkeeper losses 8%, 8% லாஸ் ஆகுது சொல்லிட்டாங்க. அப்படின்னா at what price should the article be sold to get a gain of 4%? 4% லாபத்துக்கு வித்தா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா? 8% லாஸ்க்கு வித்தா 138 ரூபாய் அப்படின்னா 4% கெயின் வித்தா எவ்வளவு? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஆன்சர் வேணும். அப்ப லாஸ் அப்படின்னா 100ல 8 கழிச்சிருங்க. 100ல 8 கழிச்சிங்களாக்கு 92. அப்ப 92% தான் 138 ரூபாய், 138. 4% கெயின் சொல்லிருக்காங்க. கெயின் அப்படின்னா 100ல இருந்து ஆட் பண்ணுங்க, 104. அப்போ 104% ஆகும். இப்ப 12 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 52. இது 12 டிவைட் பண்ணா 4 2s are 8 6. இது 3 times. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6, 3 5s are 15. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வித்திருப்பீங்க லாபத்துக்கு அப்படின்னா 154 ரூபாய் லாபத்துக்கு வித்திருப்பீங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கீங்கன்னா 154 ரூபாய்க்கு வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். 2 dice thrown simultaneously, 2 dice வந்து த்ரோ பண்றோம். 2 dice த்ரோ பண்ணமாக்க sum of the numbers appearing on the noted, sum of the numbers appear என்ன ஆகுதுன்னா 12 வருவதற்கு, அந்த sum of the numbers 12 வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படி கேட்கணும். 12 வருவதற்கான நிகழ்தகவு என்ன, இதே தமிழ்ல புரியுதா? அப்ப 2 டைஸ் தூக்கி போடுறோம். அந்த 2 டைஸோடைய முகமே வந்து கூட்டினா 12 வரணும். அப்படின்னா ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எஸ், நன்றி ஜெய பிரவீன் குமார். எஸ், இது 2 டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோடு போட தெரியணும். ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஒரு கோடு போட தெரியணும். இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா டோட்டல் கீழே போட்டுக்கணும், தேவையானதை மேல போட்டுக்கணும். இதுதான் ப்ராபபிலிட்டி. நீங்க எதையுமே படிக்க ப்ராபபிலிட்டியா ஃபார்முலா படிக்கணும், அதை படிக்க எதுவுமே படிக்க வேண்டாம். ஒரு லைனு, கீழே டோட்டலு, மேல நீடு தேவை. இப்போ இதை வந்து ஒரு கோடு போட்டோம். டோட்டலா மொத்தம் எத்தனை இருக்கு சாம்பிள் ஸ்பேஸ்ல? 36 இருக்கும். டோட்டலா 36. நம்மளுக்கு என்ன, சம் இஸ் 12. 2 நம்பரை கூட்டா 12 எது வரும்? ஒன்னே ஒண்ணுதான். நம்ம 6,6 மட்டும் தான் 12 வரும். 6,6 மட்டும் தான் 12. இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 1.